தமிழ்நாட்டின் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் எஸ். ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தினம் மோசமாகி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலை உள்ளது. இதனை கூட மத்திய அரசுக்கு எடுத்து சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கலாம் என்றும் கூறினார். டெல்லி பயணம் போறாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தேனும் பாலும் ஆறா ஓடுது. மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்களா? மக்கள்லாம் பார்த்தா ஆனந்தமா இருக்காங்களா? மக்கள் இன்றைக்கு சொல்ல முடியாத ஒரு துன்பத்தில் இன்றைக்கு இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு தினம் மோசம். தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் ஆள் கடத்தல், தினந்தோறும் கட்ட பஞ்சாயத்து, காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை தமிழ்நாட்டிலே